ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம சப்வே ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி சாக்கோ சிப் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு இல்லாமல் கோதுமை மாவில் எக்லெஸ் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் காட்ட போகிறேன். இதை நம்ம வீட்டிலையே அதே டேஸ்ட்டில் ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குக்கீஸ் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1.25 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1.25 கப் மாவில் கிட்டத்தட்ட 20 குக்கீஸ் நமக்கு கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த குக்கீஸ் சூடாக இருக்கும்போது கொஞ்சம் எலாஸ்டிக் தன்மையோடு இருக்கும். அதுக்காக இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்து இந்த மாவு கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்து வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பவுல் எடுத்து நான் 100 கிராம் வெண்ணெயை உருக்கி வச்சுருக்கேன். இது கரெக்டாக அரை கப் இருக்கும். வெண்ணெய் இந்த மாதிரி உருக்கி எடுத்துக்கோங்க. கூடவே 3/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் லைட் கலர் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அடுத்து 1/4 கப் டார்க் கலர் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே சேர்த்து 3/4 கப் தான். இப்படி சேர்க்கும்போது நல்ல கலர் கிடைக்கும் அந்த குக்கீஸ்க்கு. இப்போது கூடவே 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். 1.25 கப் மாவுக்கு 3/4 கப் நாட்டு சர்க்கரை கரெக்ட் இனிப்பாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இதில் அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மொத்த மாவையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது தண்ணியாக இருக்கக்கூடாது, நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அந்த பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பால் சேர்த்து லூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக இதில் அரை கப் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துருக்கேன். சாக்கோ சிப்ஸ் எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே டார்க் சாக்லேட் இருந்துச்சுன்னா அதை கூட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து இந்த பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. நம்ம கரண்டி வச்சு எடுக்கும்போது அது ஈஸியாக வரணும். அந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை ஃப்ரிட்ஜில் 20 முதல் 30 நிமிஷம் வச்சு எடுத்துக்கணும். அடுத்து நம்ம பேக் பண்ணுறதுக்காக குக்கர் ரெடி பண்ணிடலாம். நான் அதுக்காக ஒரு குக்கரில் கொஞ்சம் மணல் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி 10 to 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து எந்த தட்டில் குக்கீஸ் பண்ண போகிறோமோ அதில் லைட்டாக பட்டர் அல்லது நெய் வச்சு நல்லா தடவி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து மாவை எடுத்துடலாம். இப்போ மாவு கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு குழிக்கரண்டி மாதிரி சின்ன கரண்டி எடுத்துக்கணும். அந்த கரண்டி வச்சு இந்த மாவை எடுத்துக்கலாம். இதை வேறு எந்த மாதிரி ஷேப்பெல்லாம் பண்ண வேண்டாம். அதே மாதிரி நம்ம கை வச்சும் அதை ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேய்க்க வேண்டாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணுனா பிஸ்கட் மெல்ட் ஆகி வராது, ஹார்ட் ஆகிடும். அதனால் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி ஸ்மூத்தாக எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ரொம்ப ஷேப்பெல்லாம் பண்ண வேண்டாம். அந்த கரண்டி ஷேப்லேயே அப்படியே எடுத்து வச்சிடலாம். எல்லா மாவையும் அதே மாதிரியே எடுத்துக்கோங்க. கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி பால் பிடிச்சிடாதீங்க, அப்புறம் மெல்ட் ஆகாது. குக்கீஸும் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். பிளேட்டில் ரொம்ப பக்கம் பக்கமாக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கேப் விட்டே அடுக்கி வச்சுக்கோங்க. இது சூடாகும் போது கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ண குக்கரில் வச்சிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி இதை 20 முதல் 25 நிமிடம் லோ ஃப்ளேமில் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் 5 மினிட்ஸ் கூட பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. சிலருக்கு இது கொஞ்சம் சாஃப்டாக இருந்தாலே பிடிக்கும். அப்படிப்பட்டவங்க 20 மினிட்ஸ்லேயே எடுத்துடலாம். நீங்கள் அவனில் பண்ணுறதா இருந்தால் 200 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணி எடுத்துகிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 10 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது சூடாக இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சிலருக்கு இப்படி சாஃப்டாக சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்டவங்க இப்படியே சாப்பிட்லாம். கிறிஸ்பியாக வேணும்னுள்ளவங்க இதை நல்லா ஆற விட்டால் போதும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதே பிஸ்கெட்டை நம்ம கடாயில் கூட பண்ணலாம். ஒரு கடாய் எடுத்து அதில் ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சுக்கணும். இந்த கடாயும் நம்ம 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கணும். ப்ரீஹீட் பண்ண அப்புறமா நம்ம குக்கீஸை வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். இதையுமே மூடி போட்டு 20 மினிட் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போது குக்கீஸ் சூப்பராக ரெடி ஆகிடும்.
இப்போ பாருங்கள் 20 மினிட்டுக்கு அப்புறமா குக்கீஸ் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவன் இருக்கிறவங்க அவன்லேயும் பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். சாஃப்டாக வேணும்னு நினைக்கிறவங்க அதை லைட்டாக சூடு பண்ணி எடுத்தால் திரும்பவும் இது சாஃப்ட் ஆகிடும். நம்ம இதில் மைதா எதுவும் சேர்க்காதனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குக்கீஸ் ரெசிபி கூட. குழந்தைங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.